தர்க்க ரீதியான மனதுடன் கூடிய எதிர்கால தலைவர்களை தேடிச் சென்ற ஒரு பயணம். நாடளாவிய ரீதியிலுள்ள 600 பாடசாலைகளில் நடைபெற்ற ஆரம்ப தெரிவு போட்டிகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 60 பாடசாலைகளுடன் 6 மாதங்களாக நடைபெற்ற சவால் மிக்க பல போட்டிகளை கடந்து இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதுவே சிரச டிபேட்டர் வித் ஏஐடி ஸ்ரீலங்கா சீசன் 5 இறுதிப் போட்டியாகும். எதிர்காலத்தை வென்று நாட்டுக்கு தலைமை தாங்க தயாராகும் 4 பாடசாலைகளின் திறமையான விவாத அணிகளின் பங்கேற்புடன் சிரச டிபேட்டர் வித் ஏஐடி ஸ்ரீலங்கா சீசன் 5 இறுதிப் போட்டி ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்றது. கொழும்பு ராயல் கல்லூரி, சிரிமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயம், கண்டி ஸ்ரீ சந்தானந்த பௌத்த வித்தியாலயம் மற்றும் கொழும்பு மகளிர் கல்லூரி ஆகியவை சிரச டிபேட்டர் வித் ஏஐடி ஸ்ரீலங்கா சீசன் 5 வெற்றி செங்கோலுக்காக இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தின. சிரச டிபேட்டர் வித் ஏஐடி ஸ்ரீலங்கா சீசன் 5 முன்வரிசை அணியான கண்டி ஸ்ரீ சந்தானந்த பௌத்த வித்தியாலயம் வாதியாகவும், முன்வரிசை அணியான கொழும்பு ராயல் கல்லூரி பிரதிவாதியாகவும் போட்டியிட்டன. கொழும்பு மகளிர் கல்லூரி பின்வரிசை அணியின் வாதியாகவும், கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயம் பின்வரிசை அணியின் பிரதிவாதியாகவும் நேற்று களமிறங்கின. இறுதிப் போட்டியில் 7 பேரை கொண்ட நடுவர் குழாத்தினர் நடுவணம் வகித்தனர். கடந்த முறை தி டிபேட்டர் மகுடத்தை வென்ற கொழும்பு ராயல் கல்லூரியும், 2ஆம் இடத்தை வென்ற கொழும்பு அனுலா வித்தியாலயமும் சாம்பியன் பட்டத்துக்கான செங்கோலையும் 2ஆம் இடத்திற்கான கேடயத்தையும் இறுதிப் போட்டிக்கு எடுத்து வந்தன. இந்த வருட இறுதிப் போட்டியின் தலைப்பு இலங்கையை பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான பொருளாதார கொள்கையின் முதல் படியாக கவனம் செலுத்தப்பட வேண்டியது நகர்ப்புற பகுதிகளின் வளர்ச்சியிலா கிராமப்புற பகுதிகளின் வளர்ச்சியிலா என்பதாகும். 4 சுற்றுகளை கொண்ட இறுதிப் போட்டி ஆரம்பமானது. ලංකාවේ භූමි ප්‍රමාණයෙන් 194ක් අඩංගු වෙන්නේ ග්‍රාමීය ප්‍රදේශ. ලංකාවට වඩා වැඩිම අවශ්‍ය වෙන්නේ ජාතික ආර්ථිකය ගොඩනගා ගැනීමටයි. ගෝලීය සිතියමේ සාපේක්ෂ වාසිය කියන එක තමන්ට නතු කරගන්න රටකුත්. தி டிபேட்டருடன் கைகோர்த்துள்ள ஏஐடி ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி சாமர பண்டார நிகழ்வில் உரை நிகழ்த்தினார். சிறந்த விவாதி ஒருவர் எப்போதும் சிறந்த பேச்சாளராக மாத்திரம் இருப்பதில்லை. அவர் ஒரு சிறந்த ஆய்வாளர், சிறந்த செவிமடுப்பவராகவும், சிறந்த குழு உறுப்பினர் மற்றும் எதிர்கால தலைவர். நாம் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் வாழ்கின்றோம். எனவே எதிர்காலத்திற்கு தேவையான தகவல்களை மனதுக்குள் வைத்திருக்கும் குழந்தைகள் மாத்திரமல்ல, கேள்வி கேட்கும், வித்தியாசமாக சிந்திக்கும், ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கும் மற்றும் தமது கருத்துக்களை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்ட இளம் தலைவர்களே எமக்கு தேவை. உங்கள் கருத்தை சரியாக வெளிப்படுத்துங்கள், ஆனால் ஏனையவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளியுங்கள். வெற்றியின் போது பணிவாக இருங்கள், தோல்வியின் போது வலிமையுடன் இருங்கள். சிரச டிபேட்டர் வித் ஏஐடி ஸ்ரீலங்கா எதிர்கால தலைவர்களை தேடிச் செல்லும் பயணம் தொடர்பில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் உரையாற்றினார். எதிர்கால சவால்களை வெற்றி கொள்வதே எதிர்கால தலைமைத்துவத்தின் தேவையாகும். இன்று நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் வேறுபட்டவை என்பதை நாம் அறிவோம். தற்போதைய பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான திறமை கொண்ட தலைமைத்துவம் அவசியமாகிறது. எனவே அந்த தலைமைத்துவத்தை தேடும் போது நாம் நிச்சயமாக போராட வேண்டும். ஆனால் நாம் கருத்துக்களுக்காக போராட வேண்டும். ஆனால் எமது தலைவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் எதற்காக போராடுகிறோம்? ஒன்று இனத்திற்காக அல்லது மதத்திற்காக, அல்லது ஏழை பணக்காரன் என்ற ரீதியில் போராடுகிறோம். அப்படித்தானே? இவற்றை சொல்ல யாரும் பயப்படக்கூடாது. அதற்கு காரணம் ஒரு இனத்தினாலோ அல்லது மதத்தினாலோ அல்லது எமது சமூக அந்தஸ்தினாலோ நாம் இன்னும் ஒருவரை விட உயர்ந்தவர்கள் என நாம் நினைத்தால் நினைவிற்கொள்ளுங்கள், உங்களை பற்றியோ அல்லது என்னை பற்றியோ அவ்வாறு நினைக்கும் ஒருவர் உலகத்தில் இருப்பார். நாம் அனைவரும் சமம். தோல்வியை பற்றி அவ்வளவு பெரிதாக கவலைப்படாதீர்கள். வாய்ப்பை பற்றி சிந்தியுங்கள். ஏனெனில் தலைமைத்துவம் என்பது வாய்ப்பினூடாக ஏற்படும் அனுபவத்தின் மூலமே உருவாகிறது. தோல்வியும் ஒரு அனுபவமே. கருத்துக்கு சுதந்திரம் வழங்கி அறிவு அனுபவம் நிறைந்த ஒரு அழகான வலுவான இளம் தலைமைத்துவத்தை நாம் உருவாக்கினால் மிக விரைவில் மிகவும் வலுவான அழகான நாட்டை எம்மால் நிச்சயமாக உருவாக்க முடியும். அந்த நாட்டை நாம் உருவாக்குவோம். தி டிபேட்டர் வித் ஏஐடி ஸ்ரீலங்கா சீசன் 5 இறுதிப் போட்டியின் திறமையான பேச்சாளராக கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயத்தின் சனாதி அமரசிங்க தெரிவானார். தி டிபேட்டர் வித் ஏஐடி ஸ்ரீலங்கா சீசன் 5 2ஆம் இடத்தை கொழும்பு ராயல் கல்லூரி பெற்றுக்கொண்டது.
இந்த முறை தி டிபேட்டர் வித் AAT ஸ்ரீலங்கா சீசன் 5-இன் சாம்பியன் பட்டத்தை கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயம் தனதாக்கிக் கொண்டது. Ladies and gentlemen, Srimao Bandaranaike College, Colombo, the winners of Sirasa Debater with AAT Sri Lanka Season 5. Colombo Srimao Bandaranaike Vidyalaya, Jayagраhi පාසල බවට පත් වෙනවා.